25ஆம் கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதாவது இந்த 060 அப்படின்ற நம்பரு 0 வந்து ஏ போர்டில் நமக்கு 060902 அப்படின்ற நம்பரில் போச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து அதிலே தான் வந்திருக்கு. அதோட இந்த சி போர்டில் வர ஜீரோவும் போன மாதத்தில் போன நம்பரில் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து திரும்பவும் அதே நம்பரில் தான் வரும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்தோம். அது அப்படியே வந்து தான் இருக்குது, ஒன்றும் சொல்கிறது இல்லை. அதோட போன மாதம் 65, 85, 95, 55 அப்படின்னு ஒரு சி போர்டு 5 இருக்குது. ஓகேவா? 95, 45, 65, 85, 55. அதில் வந்து பார்த்திங்கன்னா 55க்கு 50 வந்துக்குது, 65க்கு 60 வந்துக்குது, 80க்கு 85 அப்படின்னு வந்துக்குது, 90க்கு 95ன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 90 அப்படின்னு வரலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 85க்கு ஒரு 80, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 65, இப்போ ஒரு 60, இங்கே ஒரு 65, இப்போ 50, இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 55. எப்படி நம்ம வந்து இந்த 4 அப்படின்ற நம்பருக்கு, அதாவது சி போர்டு 4ன்ற நம்பருக்கு எல்லாம் ஆப்போசிட் வந்தோ அந்த மாதிரி இந்த 94க்கு 44ல் இந்த கேமு முடிஞ்சுது. அந்த மாதிரி சி போர்டு 5ன்ற நம்பருக்கு 0ன்ற நம்பர் வச்சும் வரலாம், அதுவும் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங்கில் நம்ம 60, 65, 10, 15 அப்படின்ற நம்பர் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். அதில் நமக்கு 10, 15 வந்துச்சு, இப்போ 60 வந்துச்சு. இப்போ 65ன்ற நம்பர் தான் வரணும். ஆனால் ஏதாவது ஒரு செட்டு 2 செட்டு வந்தால் அதை நிறுத்திடலாம். நமக்கு 10, 15, 60 3மே வந்துடுச்சு. அதனால் 65 அப்படின்ற நம்பரு எப்படின்னு தெரில, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 060ன்ற நம்பரு இந்த 094க்கு 099க்கு இங்கே 904 அப்படின்னு வந்தும்போது இந்த 060 பாக்ஸ் வந்து இது கீழே வந்து கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரில. இந்த 099க்கு 904 அப்படின்னு இங்கே வரும்போதுமே 600 பாக்ஸு ட்ரை பண்ணோம், இங்கே வரும்போதுமே 600 பாக்ஸு ட்ரை பண்ணோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா கேப்புக்கு பார்த்திங்கன்னா 6 நாள் 5 நாள் கேப்பு அப்படின்னு வந்துடுச்சு. 904 கீழே வரும்னு தான் நம்ம பாக்ஸ் பண்ணோம். ஆனால் எடுத்த நம்பர் வந்துச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இந்த 15 அப்படின்ற பிசி 50 அப்படின்ற நம்பரில் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம். இந்த பிசி 50 3 நாள் கழிச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள் 10லேருந்து 3 நாள் விட்டு பாருங்கள் 50 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஏபியில் 01 இருக்கும், அதில் 3 நாள் விட்டு 50ன்னு இருக்கும், அது கீழே ஒரு 50 இருக்கும். அதுலேருந்து 3 நாள் விட்டு பார்த்திங்கன்னா 10ன்ற நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 10 இருக்கும், இங்கே 15 இருக்கும், அதுக்கெல்லாம் இருக்காது. இங்கே 51க்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 நாள் விட்டு 50ன்னு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே குறித்து வச்சுருக்கும் பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு கரெக்டு. இந்த 10க்கு 50, 10க்கு 50, இப்போ 50க்கு 10 அப்படின்னு நம்பரு பிசியில் வரணும். ஓகேவா? அவ்வளோதான் கேமு. பிசி 10ன்ற நம்பர் வரணும். 10க்கு 50 3 நாள் விட்டு, இங்கே ஒரு 10க்கு 50 3 நாள் விட்டு, இங்கே 50க்கு பிசி 10 அப்படின்ற நம்பர், பிசி 10 அப்படின்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி 10ன்னு வரும்போது 710 அப்படின்ற நம்பர் வரலாம். பாருங்கள், 710ன்ற நம்பரை 25ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் சி போர்டு 0 வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், 710 அப்படின்னா பிசி 10 ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏ போர்டில் 7 வந்த நம்பர்லாம் திரும்பி வந்திருக்கு. அது எப்படி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 72க்கு ஒரு 27, 78க்கு ஒரு 87. அடுத்த நம்பர் ஏ போர்டில் 7ன்ற நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக திரும்பி வரலாம், அதுவும் பார்த்துக்குங்க. ஓகேவா? அது இல்லாமல் இங்கே 37ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அது 73 அப்படின்னுமே வரலாம். ஓகேவா? மற்றபடி 7ன்ற நம்பரு வேறு எதுலையும் இல்லை. 37 ஒருவேளை ஏபியில் 73 அப்படின்ற நம்பர் வரலாம். பாருங்கள், உங்களுக்கு 7ன்ற நம்பரு ஏ போர்டில் கெஸ்ஸிங் வரும்போது இந்த 37 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?